சிறந்த ஞானி ஒருவரை சந்தித்த மனிதன் அவரிடத்திலே கேள்வி ஒன்றை கேட்டான். ஐயா, உம்முடைய ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி கேட்டான். அவனுடைய எதிர்பார்ப்பு அவருடைய ஞானம் போதி மரத்திலிருந்து வருகிறது, இமயமலையிலிருந்து வருகிறது என்று எல்லாம் சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்த்துத்தான் இந்த கேள்வியை கேட்டான். ஆனால் அவர் அழகாய் பதில் சொன்னார். எங்கள் ஊர் கழுதையிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்போது அந்த மனிதன் கேட்டான், எப்படி நீர் கற்றுக்கொண்டீர் என்று சொல்லி. அந்த கழுதை ஒவ்வொரு நாளும் ஊரிலிருந்து அழுக்கு துணிகளை சுமந்து கொண்டு ஆற்றிற்கு செல்லும். மாலை வேளையிலே நன்றாய் அடித்து துவைத்த சுத்தமான துணிகளோடு அது மீண்டும் ஊருக்குள் திரும்பும். ஒவ்வொரு நாள் காலையிலே அது அழுக்கு துணிகளை சுமந்து செல்லுகிறேன் என்று சொல்லி முகவாடலாய் இருப்பதுமில்லை, மனம் வருந்துவதுமில்லை. மாலை பொழுதிலே அது நல்ல துணிகளை தூய்மையாய் எடுத்து வருகின்ற போது அந்த துணிகளை சுமந்து வருகிறேன் என்று சொல்லி மகிழ்வு கொள்ளுவதும் இல்லை, அது பெருமை கொள்ளுவதும் இல்லை. இதை போலத்தான் வாழ்க்கையிலே இப்படித்தான் இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைவதும் இல்லை, துன்பம் வரும்போது நான் சோர்ந்து போவதும் இல்லை என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று உண்டு. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஓர் அறிவு உயிரி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற எறும்பும் நமக்கு ஞானத்தை கற்றுத்தருகிறது. கற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், இறை ஆசியை சொந்தமாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.